எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மட்டன் பிரியாணி வந்து 1/2 கிலோ மட்டனை வச்சு எப்படி வந்து பிரியாணி வந்து செய்யலான்னு அது பார்க்கலாம். அது வந்து மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்து அதை கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உப்பும் வந்து மிளகா வத்தல் வந்து ஒரே ஒரு மிளகா வத்தல் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு குக்கரில் வந்து ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து போட்டுட்டு அதை நல்லா வதக்குன்னு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் இந்த 3 தக்காளி வந்து எடுத்து அதையும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தட்டில் இருக்கிறதா வந்து மசாலா வந்து அரிசி வந்து பாஸ்மதி அரிசி இந்த மஷ்ரூம் கப்பில் வந்து 1.5 கப்பு நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த இது வந்து அப்புறம் அந்த இதில் போய் குக்கரில் வந்து அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் காண்டும். தக்காளி இந்த மாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கோங்க. கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சு 1 கப்பு பெரிய கப்புக்கு வந்து 6 பச்சை மிளகாய் வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டும் இஞ்சியும் வந்து எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன அளவு எடுத்துக்கோங்க. இது இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. மிக்சியில் போட்டு வந்து தயிர் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த கப்பில் வந்து அதில் போட்டுட்டு அதையும் சேர்த்து வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து அதோடு வந்து இந்த தயிர் வந்து 1 கப்பு அது ஒரே ஒரு கரண்டி எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தது. இதெல்லாம் வந்து இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த மிக்சியில் இருக்கிற அரைச்சி வச்சதை எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் காட்டு நல்லா வந்து அதை வந்து சுருளாக கிண்டி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு கிண்டி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு உப்பு வந்து 3 ஸ்பூன் போட்டுங்க. 3 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு பெரிய கப்புக்கு வந்து மஷ்ரூம் கப்புக்கு 2 ஸ்பூன் போடணும். நீங்கள் 3 ஸ்பூன் வந்து இந்த 1.5 கப்பு எடுத்ததுனால 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வந்து கறி வந்து குக்கர்லேருந்து ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக எடுத்து வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி இதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த கறி எடுத்து அதில் போட்டுட்டு மஷ்ரூம் கப்பில் எந்த அளவுக்கு தண்ணி எடுத்தீங்களோ அந்தளவுக்கு கறி வெந்த தண்ணியும் அது கூட சேர்ந்து தண்ணியை எடுத்து அதை எடுத்து இந்த குக்கரில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அதை எடுத்து வந்து அதையும் அதில் போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு கலர் பொடி கொஞ்சம் போட்டு விட்ருங்க. புதினா கொத்தமல்லி அதையும் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சி வந்து சாப்பிடுங்க. நன்றி. அதுக்கப்புறம் பூண்டு சூப்புக்கு வந்து பூண்டு இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டை உரிக்க முடியாதவங்க மிக்சியில் வந்து அதை தோலோடு போட்டு அதை வந்து ஒரு கிண்டி மிக்சியில் ஒரு ஜாரில் போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கர் வந்து சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் குக்கர் இல்லை 3 லிட்டர் குக்கர் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு 2 தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 1/4 கிலோ காட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து இந்தளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் நான் போட்டேன், அதை போட்டுக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து இந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் அது இல்லைன்னா ஒரு 3/4 லிட்டர் எடுத்து இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு அது ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. எடுத்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 6 லிட்டரு தண்ணிக்கு வந்து அது வந்து 3 பேர் சாப்பிட்லாம். இது விருந்தினர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க. அந்த தக்காளி இருந்ததை வந்து வடிகட்டும் போது அதை நல்லா அமுக்குன்னு அந்த தக்காளியை வந்து அமுக்கி விட்ருங்க. அந்த ஜூஸு எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி அமுக்கி எல்லாருக்கும் வந்து பரிமாறி சாப்பிடுங்க. நன்றி.